எல்லாருமே ஃபேமஸான ஆளுங்கள் தான். அந்த உலகத்தில் இருக்கிறத லீடர்ஸு, டாப் செலிப்ரிட்டிஸ்ன்ட்டு எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த உலகத்தை ஆள்றது வந்து இதை மாதிரி கமனாட்டிங்க தான். இவங்க வந்து நல்ல மேலே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் கெட்ட வேலையும் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. நம்மளை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் பப்பட்ஸ் மாதிரி இருக்கோம். இந்த வேர்ல்டோட பப்பட்ஸ் தான் நம்ம அப்படிங்கிறது தெளிவாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா எப்படினாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகிறதில்ல. அவங்க வந்து செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. அவங்க கல்ட்டு அப்படின்ட்டு இதை மாதிரி மோசமான செயல்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம பார்த்து 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 ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நாளில் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்போம். என்ன ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு மோசமான உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த எடுத்துக்காட்டு தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு. இவங்க கீழே நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம இருக்கிறோங்கிறத ஒன்றுமே பண்ண முடியல, சகிச்சுக்கவே முடியல. ஒரே கேள்வி என்னதுன்னா, இப்படிப்பட்ட உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே கேள்வி தான், கடவுள் எங்கே இந்த இடத்துல? ஒரு சின்ன குழந்தை, ஒரு பொன் குழந்தைய வந்து கொன்று அதையும் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து காமிக்கிறாங்க, ரிடாக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இதை மாதிரி விஷயத்தெல்லாம் அலோவ் பண்ணுறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இந்த கமல் சொல்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது.